ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்களேங்கிறதுக்காக காவேரியோட அம்மா எப்படியாவது வந்து பார்ப்போங்கிறதுக்காக வரலான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் தாத்தாவும் வந்துட்டு ஏன் காவேரி டல்லாக இருக்கா, ஒன்றும் தெரியலையே, கலகலனே இல்லையேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம ராகினி அதை ஒட்டி கேட்டுட்டு அவ சுகமாக இருந்தால் மட்டும் கேளுங்க, நான் சுகமாக இருந்தால் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிது. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு மனசு வேணும் ராகினி, உன்னை பார்த்தெல்லாம் கேட்க தோணாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காவேரியோட அம்மா வந்த உடனே விஜயோட கவனிப்பை பார்க்கணுமே, ஐயோ ஒரிஜினல் மருமகனே தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பண்றாங்க இவங்க. விழுந்து விழுந்து கவனிக்கிறது என்ன, காஃபியை கொண்டு போய் கொடுக்கறது என்ன, இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க மனசுக்குள்ள ஆஹா நம்ம மருமகனா இது ஓஹோன்னு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது காவேரி, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்குமா, யமுனா தான் ஏதோ தப்பு பண்றா, அதை நீ கண்டிக்கிறேன்னு எனக்கு புரியுது, என் மேல நம்பிக்கை வைமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஓகேம்மா, அம்மாவை சமாளிச்சுட்டு நாளைக்கு வீட்டில் உள்ளவங்களை எப்படி சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி விடு, அம்மாவே நம்பிட்டாங்க, மித்தவங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் சரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பார்த்துக்கோங்கன்னு விஜய் தம்பிட்ட ஒரு வார்த்தை சொன்னது தாங்க. மறுநாள் காலையில் விடுது, இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. கிளம்பி வரும்போது காரில் தாங்க இன்சிடென்ட் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் உள்ள டைமை என்னடா ரொம்ப நாளாக குறைச்சிட்டாங்களே நம்ம யோசிச்சோம். இவங்க 2 பேருக்குள்ள வேவ் லென்த் வேற லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க காரில் வரும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் வைஸ் தானேன்னு சொல்ல, கான்ட்ராக்ட்னு பேசாதடி, நான் கதற விட்றடி, கான்ட்ராக்ட்னு பேசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ எதுக்கு பேசக்கூடாதுங்கிறீங்க, எப்படி கொஞ்ச நாளில் போயிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்ல, உன்னை யார் இங்கே விட போறான்னு சொல்றாங்க. உண்மையை வெளியே கொண்டு வாவா ராசா, ராஜாதி ராசா. பல வேண்டுதல் போட்டதுக்கு அப்புறமா திடீர்னு உண்மை வெளியே வருதுங்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி, என் உசுருடி, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷந்தி, நீ உன்னை இப்படி நான் இழப்பேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் கனவுன்னுங்க கொன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. இவங்க 2 பேரும் லவ் அப்படியே வேற லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இது இவங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்காம வெளியே சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.